ஆனால் மனதுக்குள்ளாக எண்ணுகின்றார், எவ்வுகங்களுக்கும் இப்பாடு என்பாடு, அதுபோல இவ்வுகத்திலும் இப்பாடு என்பாடு. இந்த நீதர்களை எல்லாம் எரிக்காமல் விடுவேனோ, கழிந்த யுக வரலாற்றிலே எதிரிகளை அழிக்காமல் விட்டிருந்தால் சரி, இவர்களெல்லாம் படப்போகிறார்கள் என்று மனதுக்குள்ளாக அடக்கிக் கொண்டு மௌனமாக எம்பெருமான் வழி நடக்கின்றார். ஆனால் ஆங்காங்கே வழிநடுகிலும் அன்பு கொண்ட மக்கள், ஐயாவை அறிந்தவர்கள், அவரிடத்திலே ஆதரவு பெற்றவர்கள் வந்து நின்று அழுகின்றார்கள். என்ன சொல்லி அழுகின்றார்கள்? ஏழைகளுக்காக இறங்கி எங்கள் குலம் மீதில் வந்து கோளை குலநீதன் கொண்டாடிக்க வந்தானே. பாதி நிதனாலே பட்டதுயரறிந்து ஆவுமெட்டனாத நலம் வந்தார் நம்மை. ஐயோ இனி நாமல் அலைந்து மிக போமே, மையோட குத்தி விழுந்தலைவார்கோர்கள். தாய்தகப்பன் இல்லை என்று தானடித்த நிதனெல்லாம் பயந்திருந்தானே இவர் வந்த நாள் முதலாய். இனி யாரு நம்மை ஏற்று கை தரதுதான், தனியானும் நமளினி தலையெடுப்பத காலம் என்று சொல்லி சான்றோ சொல்லி அழுத சத்தம் கண்ணுக்கு இறங்கும் கண்ணர் மீக கேட்டு. மலையாருங்கோ நீங்கள் மாமுனிவன் புத்திரரே, அலையாதுங்கோ மக்கா ஐயா தீருவானை. இப்பூமிதனில் வந்து இத்தனை நாள் வரைக்கும் கைப்பொருளுக்கு இச்சை கருத்தில் மீக நினைந்து கைகூலி வேண்டி கருமம் செய்தேன். இப்புவலயத்தில் இனி வரேன் கண்டிருங்கோ. கருமம் அது நிச்சயித்து தாரணியில் வந்ததுண்டா, நன்மை கடை விடுத்து நான் வருவேன் நிலத்தில். ஒன்றிக்கும் மலைய வேண்டாங்கான் முச்சமரே, என்றைக்கும் நான் இருப்பேன் என் மக்கள் தங்களிடம். ஆளுவேன் ஒரு குடைக்குள் ஆனவை குண்டனாய் வாழ்வோம் மக்கா வையகத்தை நமாக. ஒன்றுக்கும் மலைய வேண்டாம் உகவர நாதனானை, என்றைக்கும் மலையில் ஏறி ஏற்றிய தீபம் போலே கண்ணுக்கு பாடு போலும் கண்ணுக்கு உருவம் போலும் என்றைக்கும் மக்கா உங்கள் இடமிருந்தரது ஆழி. முன்முறை விதியால் இந்த முளைநீரப்பாவிகையால் என் விதி படவே உண்டு இறப்பவன் தனக்கென்றதினாலே. பின்விதி எனக்கு பெரும்புலியாழ்வோம் மக்கா, உன் விதி நல்லதாகும் ஒளிவரா வழிதானே. அன்பான மக்கள் வழிநடுகிலும் இருமருங்கிலும் கூடி நின்று அழுகின்றார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஏழைகளுக்காக இறங்கி எங்கள் குலத்திலே வந்தீரையா,
எனவே இந்த கோழை சில குறும்பர்கள் எல்லாம் கொண்டடிப்பதற்கும் வேலை வந்துவிட்டதே. பாவி நீசனாலே பட்ட தேரறிந்து ஆவுமேய்த்த நாதன் அன்று கண்ணனாக வந்து ஆயிரகுல மக்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்த அந்த கண்ணன் தான், அந்த ஸ்ரீகிருஷ்ணன் தான் இன்று நம்மளுக்காக நம்ம குலத்திலே வந்து நம்மையெல்லாம் ஆள வந்தார். அப்படிப்பட்ட அவரை பொய்யான நீசர்கள் இப்படி அடித்து வேதனைப்படுத்தி கைகட்டி இழுத்துச் செல்லுகிறார்களே, இனி நாமெல்லாம் அலைந்து போவோமோ என்று மெய்யோடே இரு கையால் குத்தி குத்தி அழுதார்கள். தாய் தகப்பன் இல்லை என்று தான் அடித்த நீசர்கள் எல்லாம் இவர் வந்த நாள் முதலாக வாய் பேசாது அமர்ந்திருந்தார்களே, இன்று அவரை இப்படி வேதனைகள் செய்கிறார்களே, இழுத்துச் செல்லுகிறார்களே, இனி நம்மை ஏற்று கைதாரதியார்? நாமெல்லாம் இனி தனியர்கள் தானோ, நாம் என்றைக்கு தலையெடுக்கப் போகிறோம் என்று சான்றோர்கள் சொல்லி அழுதார்கள். கன்றுக்கு இறங்கி கண்ணர் அதை கேட்டு அந்த மக்களை பார்த்து, மலையாதுங்கோ மக்கா, நீங்கள் எல்லாம் மாமுனிவன் புத்திரர்கள் அல்ல, அஞ்சு பஞ்சமதையும் அலைய விடாதிருங்கள். இந்த பூமியிலே வந்து இத்தனை நாள் வரைக்கும் உங்களோடு வாழ்ந்திருந்த வேளையிலே உங்கள் கைப்பொருள் பேரிலே ஆசை கொண்டு அதை கருத்திலே நினைத்து உங்களிடத்திலே கைக்கூலி வாங்கிக் கொண்டு ஏதாயிலும் ஒரு உபகாரம் கர்மம் செய்திருப்பேனானால் இனிமேல் இந்த குவலயத்திலே நான் வரமாட்டேன். தர்மம் அது நிச்சயித்து சாரணியிலே வைகுண்டம் வந்தது உண்மையானால் நன்மை கடைபிடித்து நான் இடத்திலே மீண்டும் நான் வருவேன், உங்களையெல்லாம் அலையாது காத்துக் கொள்வேன். எனவே நீங்கள் மனம் அலைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அழ வேண்டாம் என்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னார். என்றைக்கும் மலை உச்சியிலே ஏற்றி தீபத்தைப் போல உங்களுக்கு நான் ஒளிமயமாக இருப்பேன். கன்றுக்கு பால் போலும் கண்ணை எப்படி இமை பாதுகாக்கிறதோ அதுபோல உங்களை நான் கலியுகத்திலே பாதுகாத்து மேன்மையான தர்ம வாழ்வை நான் உங்களுக்கு தருவேன். இப்படி இந்த நீசர் கையாலே பட வேண்டும் என்பது எனக்கு முன்விதி. ஆனால் இந்த நீசன் இதோடு அழியப் போகின்றார். எனவே இதற்கு பின்னாலே நமக்கு விதி நன்றாக அமைந்திருக்கிறது. மக்களே, பெரும்புவியாகிய தர்மபுவியிலே வாழுவோம். ஒளிவராத வாழ்வை நாம் பெற்று என்றைக்கும் நித்திய வாழ்வாக அதை நாம் ஆண்டிருப்போம். எனவே நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி மீண்டும் நீசர்களோடு எம்பெருமான் வழி தொடருகின்றார். அப்பொழுது ஐயாவுக்கு நடந்த சோதனைகள் சுசீந்திரம் கொண்டு வந்து ஐயாவை என்ன என்ன சோதனைகளுக்குள்ளாக ஆக்குகிறார்கள் என்ற வாசகத்தை எம்பெருமான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றார். என்று மகிழ்ந்து எம்பெருமாள் உள்ளடங்கி மன்றிதனை நடந்து மாலோ நடக்கலுற்றார். கெட்டின கட்டை இருக்க மூடன் இறுக்கி கட்டின கட்டோடு தருணி சந்த நடத்தி ஏசிவார் மயவரை அறிவார்தான் மயவரை ஏதுவார் மயவரை வேயனந்தார் மயவரை இப்படியே நீச குலங்களெல்லாம் மயவரை அப்படியே அடித்து மிக நடத்தி நீச கூலம் இருக்கும் நெடுந்தருக்கள் ஊர்வழியே பாதகரோடு பதற்கல்லனை போலே தெருவுக்கு தெருவே சிறு குழந்தை நிசகுலம் வருகின்ற மயவனை மண்கட்டி வெத்தறிவார் தலையை பிடித்திழுப்பார் தடுக்க என்ற நண்பார் போலே எரிகின்ற சாதியெல்லாம் குண்டியிலே ஒருவன் கோல் கொண்டு குத்திடுவார் நன்றியோ என்று
மந்திரத்தை நாணங்கெடுக்க வந்த பம்பை குறுந்தேயன் பம்பை தனை தின்னும் என்பார். அதிலும் சில பேரடடாவோ என்றிடுவார். அதிலேறி வந்து வாமட வாசிலர்கள் இவன் தானடியோ என்னை மூட வைத்து சவந்தனை சுட்டது போல் தான் சுட்டது என்னிவன் தலைமயிரை பனையில் தான் பங்கு வைத்திருக்கி உடைய உலையே கொண்ட கொடும்பாவிவன் என்று எறிவார் சிவத்திலர்கள் அம்மானை. அந்ததுகள் கண்டு அதிலும் சிலம் அடவா ஆமடியோ உங்களையும் அழைத்தானோ வீட்டில் வந்து அடியோ இந்த இருமாப்பு பேசாதுங்கோ அன்றை கவலை அடிபணிந்து நின்று கொண்டு இன்றைக்காவனை எறிய தொடர்ந்தாயோ என்று சில பேர் எறியாதே என்றுரைப்பார். நன்று நன்று என்று நாராயணர் உள்ளடக்கி ஒருத்திக்கு ஒருத்தி உரைத்திருங்கோவனவே கருதி முகம் வராமல் கண்ணர் மிக நடந்தார் பாவி குலங்கள் பச்சை மால் அரணரை காவி சுசிந்திரத்து தான் நோக்கி கொண்டு சென்றார் கொண்டு போகும் வேளை கொடும் பாவி நட்டூரன் துரைக்க கூடாது வேதனைகள் செய்யலுற்றார் ஐயையோ மயவரை அன்னீசம்மாவி கொண்டு விட்டு மயவரை கொண்டு கலிராஜன் முன்னே கண்டு கலிராகன் கருத்தில் மீக தேர்ந்து பார்ப்போம் வரிசை பயிற்சியக்காரனுடனே சார்பிரியமாக தந்திரனின் மோதிரத்தை கலத்தி ஒருவர் காணாமல் கையடக்கி ஜனத்தில் ஒருவர் தானறியானிதனுமே ஏதடாயிருப்பதையும் ஓதடா உந்தன் உத்தவனுவாலே அப்போது ஆயன் அடக்கம் மிக அறிந்து இப்போது தனுரைத்தான் இந்த நீச குலங்கள் கண்டு பிடித்து கட்டுவார் நம்மையும் கொண்டிரையும் சான்றோ துயரம் அது மாறாது நாம் நினைத்த காரியம் நடவாது ஆனதினால் ஏன் இதைத்தான் சொல்ல போறோம் என அடக்கி எல்லாம் வாடைத்த ஏகன் திருபை என அல்லா நினைத்தபடி ஆகும் என உரைத்தார். அப்போது நீசன் அவன் வெகுளியை உரைப்பான் இப்போதோரு மருடா இவனே சுவாமி என்று மருளிதுதான் என்று மாற்றான் மிகம் அறிந்து கொண்டு போங்கோ சரடன் கூண்டவன் முன்பதிலே என்றுரைத்த போது எவள் சிவாசிகளும் நடத்தி இழுத்து நாராயணரையுமே
கண்டிருக்க கொண்டு விட்டார். உடனே சரடன் உபாயமதை வர்ப்போம் என்று சரடனது எழுந்து தாராயானதிலே அஞ்சி வகை நங்கி அதில் கலந்தான் அபாவி நஞ்சில்லை என்று நல்ல பால் என்றிருந்தார். காலந்த போது பச்சை நாதன் மகிழ்ந்து காலனை காலால் உடைத்த கடவுளாதன் மகிழ்ந்து வேண்டியகம் ஏற்றார் வேத நாராயணரும் ஆண்டீடினால் லஞ்சாதிருப்பதையும் பார்த்து சரடன் பண்பாயாகம் மகிழ்ந்து வேற்றொரு குற்றம் வேறே உண்டாகுமென என்னவோ என்று இவன் உணர்ந்து வராமல் பொன்னர் மயக்கம் பெரிய மயக்கம் அதால் கொடுபோங்கோ என்று கூறி நான் ஜவகரை வெறுவாக கொண்டு வெறு நீ சென்றானாவில் அடைத்து வைத்தாரங்கே அந்நீத மபாவி இடத்தமுடன் அரணரு விந்தை மிக மகிழ்ந்து இருந்தாரே மாயன் ஏழை கீரங்கியவர் அருந்தாரமாயும் தர்மாந்தனை நினைந்து சான்றோருக்காக தடியிரும்பிலும் இருந்து மாண்டோரை எழுப்பும் மாய வலுவாண்டி ஐயையோ மயவரை அடைத்து வைத்திருந்த பொய்யாவிரைக்குள் பொருட்டு மோ கண்ணு கண்டாய் மோளு குழி மொது மொதன புழுக்கள் ஓடு வழி புழுக்கள் தூணி மிகச்சரிய அட்டை மிதக்க அரிய ஈட்டமிதக்க விட்டனரகு நிகுவாய் புழும் மிதக்கும் நாட்ட துறைகள் நரக தூரை போலே பார்த்தவிடமெல்லாம் பல புழுக்களும் தெரிய ஐயையோ அவரை அடைத்த பூரையதிரே கையாடி நிற்க காரணமுமயவர்க்கு சான்றோருக்காக தர்ம குருநாதன் நின்று மொழியாமல் முகம் மலர்ந்து அங்கிருந்தார் ஏழைகளுக்காக ஈரொன்றொரு நாளாய் நிலாத்திருவையிலே மொழியால் அடிகள் வட்டை மறித்து உயிர்த்தது போல் மாய குருநாதன் இவ்வுலகத்துக்கு இத்திரையில் இருந்து ஆளுந்தவன்று இருந்தாரே மயவனார் ஏழைகளுக்காய் இறங்கி கருத்தில் மிக நடக்கி எல்லாம் அடக்கி இருக்கும் அந்த நளையிலே புறப்பட்டான் நிற்கனவே இப்பேயனையும் இங்கே கொண்டு வரும் என்று அப்போது சொல்லி அவன் நடந்தான் நிற்கனவே எம்பெருமானை மீண்டும் சுசிந்தரத்தை நோக்கி வழிநடத்துகின்ற வேளையிலே சிறு குழந்தை நீசகுலங்கள் மண்கட்டி கொண்டு எறிவார்கள்.
பேயன் பேயன் பம்பக்குறும் பேயன் என்று வகை சொல்லுவார்கள். நாய்களை கூட விட்டு ஏவி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து கண்டும் காணாதவர் போல மௌனமாக எம்பெருமான் வழி நடந்தார். ஒரு பெண் ஓடி வந்து சொல்லுகிறார், இவன் தானடியோ? அன்றைக்கு ஒரு நாள் என்னுடைய தலைமுடியை பங்கு வைத்து என்னை பனையோடு கட்டி வைத்து அடி அடி என்று அடித்து சவந்தனை சுட்டது போல் தீயினால் சுட்டுவிட்டார். இவனை இழுத்து செல்ல வேண்டியதுதான் என்று சொல்லி கட்டி கொண்டு கல் கொண்டு எறிந்தார். இதை பார்த்திருந்த பக்கத்து வீட்டு பெண்ணானவள், ஆமடியோ, நீ பேச வேண்டியதுதான். உன்னை அடிப்பதற்கும் சவந்தனை சுட்டது போல தீயினால் சுடுவதற்கும் அவன் உன்னை உன் வீட்டிலே வந்து அழைத்தானா? அன்றைக்கு அவனை அடிபணிந்து நின்று கொண்டு இன்றைக்கு அவனை இப்படி எறிகின்றாயே, பேசுகின்றாயே, நீ ஒரு பெண்ணா அல்லது பேயா என்று அவள் மறுத்துரைத்தாள். இந்த 2 பேர் உரைத்ததையும் கேட்டுக்கொண்ட எம்பெருமான் ஒருத்திக்கு ஒருத்தி உரைத்திடுங்கோ என்று மறுத்துரையாமல் மௌனமாக வழி நடந்தார். அனந்தபுரத்து மன்னன் வீட்டிருக்கின்ற சபையிலே கொண்டு நிறுத்தினார்கள். மன்னன் சோதிக்க வேண்டும் என்று யாருக்கும் தெரியாமல் கைவிரல் மோதிரத்தை கலக்கி கைக்குள்ளாக அடக்கிக் கொண்டு, உன்னிடத்திலே சுவாமி என்ற உற்ற வலுவிருக்குமானால் என் கைக்குள்ளாக இருப்பது என்னவென்று சொல்லு பார்க்கலாம் என்று எம்பெருமான் நினைக்கிறார். இவனிடத்திலே சொல்லி ஆக வேண்டியது என்ன? நம்மை எதிர்பார்த்திருந்த மக்கள்தான் வேதனைப்பட்டு போவார்கள் என்று எல்லாம் திருவை ஏகன் செயல். அந்த அல்லாஹ் நினைத்தபடி ஆகுமே அல்லாது இந்த பொல்லாத பேர்கள் நினைத்து என்னாக போகிறது என்று மனதுக்குள்ளாக அடக்கி மௌனமாக இருந்தது. இன்னும் எம்பெருமானை சோதிக்க வேண்டும் என்று சரடன் முன்னாலே கொண்டு நிறுத்தினார்கள். அவர்களுடைய முன் ஏற்பாட்டின் பிரகாரம் 5 வகையான நஞ்சை சாராயத்திலே கலந்து, இது நல்ல பால், இதை குடி என்று கொண்டு கொடுத்தார்கள். எம்பெருமானும் வேண்டி அதை அகமேற்றார். காலால் காலனை விதைத்த எம்பெருமானுக்கு இந்த ஆழகால விஷமும் அமுதமாக இருந்தது. ஆனால் அவர் எண்ணுகின்றார், இந்த விஷம் நம்மை ஒன்றும் செய்யவில்லை என்பதை இவர்களிடத்திலே காட்டினார், இவனிடத்திலோ ஏற்ற கடவுள் திறன் இருக்கிறது என்று அறிந்து கொண்டு நம்மை பிடித்து கட்டி வைப்பார். காரணம், இன்னும் அந்த மக்களிடத்திலே இவன் சென்றார், அந்த மக்களுக்கு உச்சமான வாழ்வை கொடுத்து விடுவானோ என்று எண்ணி நம்மை கட்டி வைப்பார். ஆனால் நம்முடைய வரவை எதிர்பார்த்திருக்கின்ற அந்த ஏழை எளிய மக்கள் காத்திருந்து வாடி விடுவார்கள் என்று அந்த பெருமையை, அந்த தெய்வ சிறப்பை இவனிடத்திலே காட்ட வேண்டாம் என்று மனதிலே எண்ணிய எம்பெருமான், விஷம் சாப்பிட்டால் எப்படி மயக்கம் வருமோ அதுபோல பொன்னர் மயக்கம் பெரிய மயக்கம் என சின்னனவே நிலத்திலே சாய்ந்தார். கூடியிருந்தவர்கள் எல்லாம் கைகொட்டி சிரித்தார்கள். இவனா கடவுள், இவனா குலத்தை தற்காக்க வந்தவன், இன்னும் சற்று நேரத்திலே இவன் இறந்தே போவான், இவனை கொண்டு போய் தானாவிலே அடையுங்கள் என்று சொன்னார். குதிரை லாயம், அந்த லாயத்திலே இருந்து வருகின்ற கழிவு பொருட்கள் மூத்திரம் பெய்கின்ற இடம், அப்படிப்பட்ட ஒரு மூத்திரப்புறையிலே கொண்டு சேர்த்தார்கள். ஐயையோ மாயவரை அடைத்து வைத்தே இருந்த பொய்யா புரைக்குள் பொறுக்குமோ கண்ணு கண்டார் என்று மக்களெல்லாம் அழுதார்கள். மூத்திரப்புறையிலே மொதுமொதுவென்று புழுக்களும் அட்டையும் ஈயும் அங்கே இறந்து திரியும். தோடு வழியாக புழுக்கள் தூணி மிகச்செறி நரகத்துறை போலே குழுமிதற்க அந்த நாட்டத்துறைக்குள்ளாக எம்பெருமான் மௌனமாக மக்களுக்காக வேண்டி பொருதி கொண்டு இருக்கிறேன் என்று அங்கே இருக்கிறார். அப்பொழுது ஐயா எண்ணுகின்றார்களாம், எனக்கு யுகாயுகங்கள் தோறும், என்னுடைய பிறவிகள் தோறும் நான் படுகின்ற பாடு இதுதான். முன்பு ஒரு சமயம் ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட வந்த வேளையிலே, சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த வந்த வேளையிலே பொல்லாத நீதர்கள் கூடி என்னை கள்ளன் என்று காட்டிக் கொடுத்தார்கள். திருடர்கள் மத்தியிலே தலையிலே முள்ளால் அடித்து சிலுவையிலே 3 நாட்கள் அறைந்து வைத்து விட்டார்கள். அன்று அந்த மக்களுக்காக 3 நாள் சிலுவையிலே இருந்து உயிர்த்தெழுந்தேன்.
ஆனால் இன்றோ இந்த ஏழை எளிய மக்களுக்காக இந்த பொய்யா குறைக்குள்ளாக அடைபட்டு இருக்கிறேன் என்று 3 நாட்கள் இருந்தார். மன்னன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அவன் நினைக்கிறான், இவனிடத்திலே ஏதோ பெரிய காரியம் ஒன்று இருக்கிறது, இவனை சும்மா விட்டுவிடக் கூடாது, இவனை திருவனந்தபுரத்துக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆள்களிடத்திலே உத்தரவிட்டுவிட்டு மன்னன் அனந்தபுரம் சென்று விடுகின்றான். எம்பெருமானை எப்படி அனந்தபுரம் கொண்டு செல்லுகின்றார்கள்? ஐயா அதை வாசகத்திலே சொல்லி வருகின்றார். உடனே தேவாதி நாராயணனை சிரமாக கூட்டி சினமே நடத்தலுற்றான். கொண்டு போனாரே கோட்டாத்து ஊரோடே கண்டு வரும் பாவியெல்லாம் கட்டி கொண்டு தானறிய எல்லாம் பொருதியுடன் எம்பெருமாள் உள்ளடக்கி கல்லாரை எல்லாம் கதக்கி அறுப்பேனன்றி மனதிலாடகி மாய நீடுமாலும் கனத்த திருமேனி கங்கவிந்துதன் நடந்தாரே கோட்டாரே நல்ல வீடாகை விட்டு கடந்தாரே சிங்கன் கடையல்கைதான் வீட்டு கல்பனாபுரத்தில் பார்த்து தெரிவோடு நடக்க உற்பனமாய் மாயின் உள் தெருவோடு நடக்க ஆகாத பவியெல்லாம் அவரை கண்ட வழித்து வாயார பேசி வைதாரே நிகரெல்லாம் அவரை கண்டு பணிந்து இது நாள் வரையும் இவர் நடந்த சட்டாமதி கொல்லாங்கி செய்தாரன பேரு நாம் கேட்டதில்லை எல்லாம் கடதலைக்கு இட்ட தர்மம் மேகாகும் எந்தன்போ சொல்லி இவரது நின்றனராம் அன்று அந்த நாதன் அது கடந்து போயினரே போனாரே தக்கலையும் உரைக்குள்ளேயும் இருந்து மானான பொன்மேனி வாலராமங்கடந்து வாய்த்த நாதிக்கரையும் சீரியநாதன் சென்று கண்டே நடந்து தீருவனந்த நல்குரத்து எல்லை கண்டு அடர்ந்த மரஜோலை அடவி வனங்கள் கடந்து கண்டு கொண்டு எம்பெருமான் கண்கொள்ளா காட்சியுடன் வந்து நான் ஸ்ரீரங்கத்தை பார்த்து அதன்றே நடந்து இவ்வூரை கண்டு எத்தனை நாள் அச்சுதந்து செவ்வு மகாவிட்டினையும் சிந்தை உள்ளே அடகி அவ்வூரை பராமல் அந்த மனதுக்குள் எவ்வுயிர்க்கும் தானாய் ஈயுகின்ற பெருமானும் நாட்டு கலியனுக்காய் நல் சோதனை எனவே நீட்டின காலில் நீசனிட்ட விலங்கோ
கோளை குடும்ப குறும்பதனை வதைக்க